இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கடகராசி. இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். அதிக நேர்மையும் அதிக விசுவாசமும் அதிக உண்மையும் அதிக வாய்மையும் வாய்ந்தவங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் சட்டுன்னு பழக மாட்டாங்க. ஆனால் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னை நம்பி வந்தவங்க, தனக்காக தோள் கொடுக்குற தோழர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய நண்பர்களாகட்டும், தன்னுடைய உறவுகளாகட்டும், தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை காமிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் அதிகம் காமிப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் உடல் சோர்வு, உடல் உபாதைகள் இதெல்லாம் வந்திருக்கும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. இந்த சோம்பேறித்தனம் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இரவு பகல் பார்க்காம தூங்காமல் கூட நிறைய வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. ஓரளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதனை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை மட்டும் நீங்கள் நல்ல நினைவில் வைத்துக்கோங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்ற இறக்கமாக இருந்த உங்களுடைய நிலை இனி மாறும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு 15 நாள் 30 நாள் இருக்குது அப்படின்னா கூட 15 நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தைரியமாகவும் செயல்படுவீங்க. ஒரு 15 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பலாகவும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் மந்த நிலையோடும் இருப்பீங்க. என்ன காரணம் அப்படி பார்த்திங்கன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இந்த நிலை இருக்கும். இனி ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. ஏன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், நிதி நிலைமையாகட்டும் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. தேவையில்லாத வீண் மனசஞ்சலம் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். சின்ன பிரச்சனை கூட பெரிதாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. தினமுமே ஏதாவது ஒரு அம்மனை மனதார வழிபட்டுடுவாங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்தது அப்படின்னா தினமுமே அதை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. முடிந்தால் அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயத்துக்கு போய் தினமுமே ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள் தீரும். குழப்பம் இல்லை அப்படின்னா மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற நாட்களில் இந்த குழப்பம் தீர்றதுக்கு அம்மன் ஆலயத்துக்கு போய் வழிபட்டுடுவாங்க. மனசில் இருக்கிற அந்த படபடப்பு, ஒரு விதமான பயம் இது எல்லாமே குறையும். இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியில்
புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வை உங்களுடைய உடல் நலத்தில் இருந்த பாதிப்பை படிப்படியாக குறைக்கும். தாய் வழி உறவுகளால் நிறைய நன்மைகள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆர்வமாக படிப்பீங்க. அடுத்து என்ன கற்றுக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும், ஒரு விதமான பதட்டம் கூட இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சரியாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். இனி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஈடுபடுவீங்க. அதை வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற 7 நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதனால பாதிப்புகள் படிப்படியாக குறையும். எதுலேயுமே பயம் இருக்காது. ஒரு விதமான தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஒரு அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிப்பதனால உங்களுக்குள்ளே இருந்த அந்த பயம் குறையும். அஷ்டம சனி, அந்த சனியோட தாக்கம் குறைந்ததுனால ராகு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அஷ்டம சனி, ராகு, குருவோடைய பார்வை இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களால் இருந்த பாதிப்புகள் குறைந்து வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. அதனால் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் படிப்படியாக குறையும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை, பிரச்சனை இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இதனால் வரையில் இருந்த அந்த நெருக்கடிகள் இனி அது குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. தன குடும்ப ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள், குடும்ப உறவுக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் சங்கடம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குறிப்பாக கணவன் மனைவி இருவருமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபத்தில் சஞ்சரிப்பதனால வரவு படிப்படியாக அதிகரிக்கும். தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிற நெருக்கடிகள் குறையும். நஷ்டத்தில் இயங்கிட்டு இருந்த தொழில் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அரசு வழியில் கூட ஒரு சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான யோகம் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அந்நியர்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. மே மாதம் 31ஆம் தேதி வரை சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது யோகமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வாங்குவீங்க. நீங்கள் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா
கண்ணுடைய நாயகியை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதன் மூலிமா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.